டார் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணால் இந்த 10 விஷயத்தை பார்த்தீங்கன்னா டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ என்ன அந்த 10 விஷயம்? ரெண்டாவது, இந்த டார் ப்ரௌசரை பற்றி நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எப்படி டார் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோ நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் இந்த டார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற நிலைமை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 10 விஷயங்களை நீங்கள் டார் ப்ரௌசரோட கனெக்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டோன்ட் யூஸ் ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன். அதாவது ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் தோ உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் போய் என்டர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போய் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன்ஸுமே டார் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது பண்ணாதீங்க. ஈவன் மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் டார் ப்ரௌசரில் பண்ணாதீங்க. ரெண்டாவது என்னன்னா, உங்களுடைய யூசர் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடியை 10 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை 20 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் இன்ஃபர்மேஷன்ஸை அங்கே போய் லாகின் பண்ணாதீங்க. அதாவது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்சனல் இமெயில் ஐடி, பர்சனல் அக்கௌண்ட்ஸ், எந்த ஒரு பர்சனல் ஐடியுமே பார்த்தீங்கன்னா டார் ப்ரௌசரில் லாகின் பண்ணாதீங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன்னா, நான் வந்து டார் யூஸ் பண்ணுறேன், ஜிமெயில் வந்து நான் கூகுள் குரோமில் யூஸ் பண்ணுறேன், அதே ஜிமெயிலை நான் போய் டாரில் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அது சேஃப் அண்ட் செக்யூரும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம டார்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ டோன்ட் எவர் யூஸ் உங்களுடைய பர்சனல் யூசர் அக்கௌண்ட்ஸை டார் ப்ரௌசரோட கனெக்டாக இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? மூணாவது விஷயம் என்னன்னா, டோன்ட் போஸ்ட் எனி பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க, டெஸ்டிங் அக்கௌண்ட்டுக்கு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை டார் ப்ரௌசர் மூலமாக கிரியேட் பண்ணுறீங்க. அது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இல்லை வந்து எந்த ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் நம்ம டாரை பார்த்துட்டு ஓகே டார் தான் சேஃப் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், அதில் போய் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அது மூலமாக நம்ம ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ண முடியாதுன்னா நம்ம அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் போய் அங்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால டோன்ட் போஸ்ட் எனி பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாரில் வந்து கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க, சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டை போய்ட்டு சாங்கை டவுன்லோட் பண்ணுறீங்க, படத்தை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை எப்போவுமே கொடுக்காதீங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் நார்மலாகவே நம்ம குரோமில் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். நீங்கள் டாரில் கரண்டாக இருக்கும்போது அதை 100% இல்லை 200% அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நாலாவது என்னன்னா, டோன்ட் சென்ட் எனி அன்என்கிரிப்டட் டேட்டா. அன்என்கிரிப்டட் டேட்டா அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம்னா, நம்ம சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வெப்சைட் நீங்கள் டார்க்குள்ள ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல என்னன்னா, அது வந்து HTTP-யாக இருக்கும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா HTTP-யோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், ப்ரோட்டோகால் இருக்கும். அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, HTTP அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ப்ளைனாக தான் உங்களுக்கு போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த வெப்சைட்டில் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ப்ளைனாக தான் போகும். ப்ளைனாக அந்த சர்வருக்கு ப்ளைனாக போகும். இந்த மாதிரி டோன்ட் சென்ட் எனி அன்என்கிரிப்டட் டேட்டா. அதாவது அன்என்கிரிப்டட் டேட்டாஸை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டாரோட ஒரு 10 பேர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளைனாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அவங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்ட்ஸும் ஏதோ ஒரு வெப்சைட்டில் HTTP வெப்சைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ப்ளைனாக போகும். ஸோ ஈவன் HTTPSும் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். பட் கம்பேர் டு HTTP கிளியராக ப்ளைனாக எல்லாரையாலுமே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் டோன்ட் சென்ட் எனி அன்என்கிரிப்டட் டேட்டா. ஸோ இது வந்து 4வது பாயிண்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் 5வது விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி விண்டோஸை பொறுத்த வரைக்கும் லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃபாக நம்ம சொல்லலாம், சேஃபான என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ விண்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து விண்டோஸில் எந்த ஒரு ஃபைலையோ இல்லை சாஃப்ட்வேரோ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் ஆர் கமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணி ப்ரீஃபெச் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ அந்த இடத்துல என்னென்னா, ரீசெண்டாக உங்கள் சிஸ்டமில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரீஃபெச் ஃபைல் வந்து அங்கே ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் டார் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் விண்டோஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சிஸ்டம் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண வச்சு இல்லை ஒரு ஆடானை டவுன்லோட் பண்ண வச்சு உங்களுடைய ப்ரௌசரை டார்கெட் பண்ணி ப்ரௌசர் மூலமாக உங்கள் சிஸ்டமுடைய கமெண்ட் ப்ராம்ப்டை டார்கெட் பண்ணி உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக உங்கள் சிஸ்டம் ஃபைலை டார்கெட் பண்ணி உங்கள் ஃபைலை தூரமாக டார் நெட்வொர்க்கில் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஈஸியாக வியூ பண்ணலாம். இது விண்டோஸில்
கம்பேரிட்டிவ்லி லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப், பட் விண்டோஸில் ஈஸியாக இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ அதனால் டோன்ட் யூஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதனால் நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டாரில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அது யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு லினக்ஸோ இல்லை வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இது வந்து 5th பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெலிட் குக்கீஸ் அண்ட் டேட்டா. ஸோ என்னென்னா உங்களுடைய குக்கீஸும் டேட்டா, குக்கீஸ் என்ன டேட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ டாரில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய செஷன் இருக்கும். ஸோ செஷன் அப்படின்னா எப்படி, இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, இப்போ தினேஷ் லாகின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ தினேஷ் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது தெரியுமா? அந்த தினேஷ்ங்கிறது என்னுடைய இன்ஃபர்மேஷன். அப்போது நான் அங்கே லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு டேட்டா என்ன, ஒரு செஷன் குக்கீஸ் என்னென்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கும். அன்டில் அன்லெஸ் நான் லாக் அவுட் பண்ணுற வரைக்கும். இதுதான் டேட்டா. இதில் வந்து டேட்டாஸ் இருக்கும். இந்த செஷன்ஸில் ஒரு கப்பல் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். என்னென்னா இப்போ என்னுடைய யூசர் நேம், என்னுடைய செஷன் ஐடி, என்னுடைய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம், என்னுடைய யூசர் ஏஜென்ட், அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாமே இந்த குக்கீஸில் இருக்கும். இதை நீங்கள் டாரை விட்டு வெளியே வரும்போது கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணி ஆகணும். ரெண்டாவது உங்களுடைய டெம்பரரி மெமரிஸை கிளியர் பண்ணுங்கள். ஒன்ஸ் டாரை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெம்பரரி மெமரிஸ், உங்களுடைய குக்கீஸு, உங்களுடைய ஆப் டேட்டாவில் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் 6வது ஸ்டெப்ஸாக வச்சுக்கலாம். 7வது என்னென்னா டோன்ட் யூஸ் கூகுள் சர்ச். ஸோ நீங்கள் டார் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் சர்ச்சை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கூகுள் சர்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு சில டேட்டாஸ் உங்களுக்கு வரும். பட் இருந்தாலுமே அதை அங்கே யூஸ் பண்ணாலுமே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வராது. நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு செட் ஆஃப் ஸ்க்ராலிங் அல்காரிதம் கூகுளில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கும். எல்லாமே SEO பேஸ்டு தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் டோன்ட் யூஸ் கூகுள். ஸோ அப்போ கூகுள் வேணாலும் என்ன நான் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது கூகுள் மாதிரி. இப்போ duckduckgo.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க்கோட கனெக்ட் ஆனால் இந்த கூகுளில் தவிர்த்து டக்டக்கோ யூஸ் பண்ணலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு சர்ச் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகேவா? இது வந்து 7th ஸ்டெப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் 8th ஸ்டெப் என்னென்னா டோன்ட் யூஸ் HTTP. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். HTTP வெப்சைட்டை கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ HTTPS இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேஃப்னு சொல்ல முடியாது. பட் அதை வந்து கம்பேரிட்டிவ் இதை கம்பேர் பண்ணும்போது HTTP நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? HTTP வெப்சைட் எதுவாக இருந்தாலுமே அதுக்குள்ளே நீங்கள் போகவே போகாதீங்க. ஓகேவா? தென் 9th ஸ்டெப் என்னன்னா டோன்ட் கனெக்ட் டு தி சேம் சர்வர். ஸோ டாரை பொறுத்த வரைக்கும் ஒரே சர்வரில் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டார் ஓவர்லே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 8 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து IP அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே ஒரே சர்வர் கூட ரொம்ப நேரமாக கனெக்ட் பண்ணாதீங்க. இது நம்ம சிமுலேட்டர்லேயும் சொல்லியிருப்போம். ஸோ நம்ம இந்த கேமிங் சிமுலேட்டர் இருக்குறீங்க அதுலேயும் சொல்லியிருப்போம், ஒரே வேஃபில் ரொம்ப நேரம் கனெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. டாரில் கனெக்ட் பண்ணாலுமே ஒரே நெட்வொர்க்கில் ரொம்ப நேரம் கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரே நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அங்கே அதே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் வழியாக உங்கள் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்கள் சிஸ்டமில் ஓப்பன் போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் டோன்ட் கனெக்ட் டு சேம் சர்வர் இஃப் யூ ஆர் கனெக்டட் வித் டார். ஓகே, அதனால் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க டார் கூட பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரே சர்வரோட கனெக்ட் பண்ணாதீங்க, மல்டிபிள் சர்வர் மாற்றிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாவும் உங்கள் சைடில் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இது 9th ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் கடைசி ஸ்டெப் என்னென்னா இங்கேயும் சேம் அப்டேஷன் இஷ்யூ தான். ஸோ டாரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அப்டேட் பண்ணலை, ஈவன் இன்றைக்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, நாளைக்கு நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா கூட இன்றைக்கி வந்த இஷ்யூஸ் மூலமாக நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். அதனால் இது டார்க் மட்டும் பொருந்தும் கிடையாது. உங்கள் சிஸ்டமில், உங்கள் மொபைலில், உங்கள் லேப்டாப்பில் என்னெல்லாம் அவுடேட்டடாக இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணி ரெகுலராக நல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறது பக்காவாக அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஈவன் இந்த டார்க்கும் போகிறதும் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா காம்ப்ரமைஸ். ஸோ இந்த 10 ஸ்டெப் நம்ம பார்த்துருப்போம். 10 things not to do நம்ம பார்த்துருந்துருப்போம். இப்போ நீங்கள் தான் டார் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்க, அப்போ திருப்பியும் ஏன் நீங்கள் டாரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் டாரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ இன்கேஸ் பிகாஸ் நம்ம சொல்கிறது எல்லாருமே கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ பண்ணுறீங்க இல்லை பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபைலை வந்து நான் வந்து கூகுளில் வரல, நான் டாரில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ண போனீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் சைடில் நீங்கள் சேஃப் ஆயிருங்க. ஸோ அதனால் யூகே நீங்கள் சொல்லிட்டீங்க நான் அந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் டாரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ டாரை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்களுடைய இஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் டார் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் சைடை சேஃபாக வச்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், ஸோ யூஸ் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய இஷ்டம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃபாகவே உங்கள் சைடில் இருப்பீங்க. உங்கள் டேட்டா வந்து மோஸ்ட்லி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கலாக விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சைபர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.